ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அரக்கப்பாவலுடன் பேரிச்சம்பழம் சேர்த்து அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியாக இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க, நாக்கிலே ஒட்டிக்கொள்ளும். இப்போ செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு 8 பேரிச்சம்பழம் விதை நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 10 பாதாம் சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. ஊறட்டும். இப்போ ஃப்ரை பேனில் அரை கப் அளவுக்கு அவல், வெள்ளவல், சிகப்பல் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. ஏதாவது ஒரு கப்பில் அரை கப் அளவுக்கு அளந்து சேர்த்து நல்ல முறுவலாகிற அளவுக்கு வறுத்துக்கங்க. எந்த அளவுக்கு வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். நல்லா நைஸாக அரைப்பட்டும் வரும். பாருங்கள், நல்லா நொறுங்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. நல்லாவே ஆறிடுத்து. இப்போ இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் ஊற வச்ச பேரிச்சம்பழம் பாதாமை சேர்த்துக்கங்க. பாதாமோட மேல் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. இது மாதிரி சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட சின்னதாக ஒரு கேரட், கூடவே சின்ன துண்டு பீட்ரூட் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சுவையும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். இப்போ சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இது மாதிரி மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஏற்கனவே 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது மாதிரி கூலிங்கான பாலில் சேர்த்து குடிச்சிங்கன்னா சூப்பராக சுவையாக இருக்கும் வெயிலுக்கு. இப்போ அரைச்சி எடுத்த விழுதை இதில் சேர்த்துடுங்க. சேர்த்து விஸ்கால் கலந்துக்கங்க. கலக்க ஈஸியாக இருக்கும். இது மாதிரி மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வழித்து விட்டு நல்லா கலந்துக்கங்க. நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே இன்னும் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை தர்றதுக்கு ஊற வச்ச சப்ஜா விதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு பரிமாறலாம். இது கூடவே ஐஸ் க்யூப் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. நான் பால் நல்லாவே சில்லுன்னு இருக்குது, இருந்தாலும் ஐஸ் க்யூபும் சேர்த்து பரிமாறினீங்கன்னா இன்னும் கூலிங்காக நல்லா குடிக்கவும் சுவையாக இருக்கும். அசத்தலான சுவையில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நல்ல ஒரு சுவையான ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு டீ காஃபிலாம் போட்டு தராமல் இந்த ஹெல்த்தி ட்ரிங்கை செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது, வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அரை கப் அவல் இருந்தால் போதுங்க. பேரிச்சம்பழம் சேர்த்து இந்த குளிர்ச்சியான ஹெல்த்தி ட்ரிங்கை எல்லாருமே தாகம் தீர குடிக்கலாம். அவ்வளோ சுவையாக அருமையாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.